எல்லோருக்கும் வணக்கம். கரு பழனியப்பன் சார் வந்து எனக்கு வந்து அமீர் சார் இயக்குனர் சங்க தலைவராக இருக்கும்போது அப்போ தான் நாங்கள் நெருங்கி பழக ஆரம்பித்த டைமு. ராம் சார் வணக்கம், வந்திருக்காங்க உங்களுக்கு. அப்போது நான் வந்துட்டு அந்த நேரத்தில் அவர்கிட்ட பழகும்போது தான் எனக்கு அவர் ஒரு மாதிரி சாஃப்ட் நேச்சர். அப்படின்னா அவர் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, எதையும் ஓப்பனாக பேசக்கூடிய ஆள் அப்படின்னு அவரோட பழக பழக தெரிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட டைம் கேட்டு அவர் ஆஃபீஸுக்கு போய் உட்காந்து பேச ஆரம்பித்தேன். அப்போ தான் அவருடைய டோட்டலாக அவரை பற்றின எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு புரிதலும், அவர் கூட இவர் கூட பழகணும், இவர் கூட அடிக்கடி சந்தித்து பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அவரை பற்றி சொன்னால் ரொம்ப புகழ்ந்துற மாதிரி ஆயிரும். பட் இந்த மேடைக்கு வழக்கமாக நீ கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா கமர்ஷியல் டைரக்டர் இவர் வந்து என்னத்த மேடையில் பேச போகிறார். இந்த பாலா ஒரு மேடையில் கேட்டார்ல, நீங்கள் இத்தனை படம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் என்னையை பார்த்து. சாரி, எனக்கு உங்களை தெரியாது அப்படின்னாரு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதால நானும் மேக்ஸிமம் போக மாட்டேன். பட் இந்த ஃபங்க்ஷனுக்கு அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னங்க நீங்கள் ஆண்டவர் உங்கள் படம் போனீங்கன்னு கேள்விப்பட்டேன், 1000 பூக்கள் மலரட்டும், இதெல்லாம் அவர்கிட்ட பேசும்போது எனக்கு தெரிஞ்சது. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வச்சுருக்கீங்களான்னு தெரியும், எனக்கு திடீர்னு குக்கர்னு ஒரு படம் அனௌன்ஸ் பண்ண போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னாரு. அப்போ தான் அந்த நாவலை பற்றி சொன்னார். சொல்லிட்டு இந்த நாவல் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் பொதுவாக இந்த மாதிரி நண்பர்களை யாராவது ரெஃபர் பண்ணால் அந்த புக்கை வாங்கி படிப்பேன். அது இலக்கியமானாலும் சரி, ஒரு மாதிரி ஜனரஞ்சகமான புக்காக இருந்தாலும் சரி, நல்ல புக்குன்னு சொன்னால் வாங்கி படிப்பேன். படிச்சு தான் சார், எந்த பதிப்பகம் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் பதிப்பெல்லாம் போனால் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சார். கொரோனா டயத்தில் அப்போ அவரெல்லாம் வந்து இயக்குனர் சங்கத்தில் கிடையாது. அப்போ தான் கொரோனா வந்து தீவிரமாக பரவிட்டு இருக்க டைமு. ஒரு நாள் காலையில் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, நான் கருப்பழனியப்பன் பேசுகிறேன் அப்படின்னாரு. எங்கே இருக்கீங்கன்னாரு. நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னேன். ஒரு மாஸ்க் போட்டு உங்கள் வீட்டு தெரு முனைக்கு வந்துடுறீங்களா, நான் வரேன் அப்படின்னாரு. சரி, எதுக்கு வரப்போறான்னு சொல்லி நானும் சென்று போனேன். போகிறப்போ அங்கே வந்து நின்றுக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி இந்த இயக்குனர் சங்கத்தில் நிறைய உதவி இயக்குனர்லாம் வந்து ஃபோன் ரீசார்ஜ் பண்ணாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நான் ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறேன், அதை இயக்குனர் சங்கத்தில் கொடுத்து அவங்க எல்லாருக்கும் ரீசார்ஜ் பண்ண விட சொல்லுங்கள், இப்போதைக்கு தேவை அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபோன் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். சொல்லி அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்து விட்டார். நான் போய் எங்கள் சங்கத்தில் போய் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து அவருக்கு அனுப்பிவிட்டேன். பணம் போய் சேர்ந்துருச்சுன்னு அவருக்கு காமிக்கணுமே அப்படின்ட்டு அனுப்பிவிட்டேன். அன்னைக்கு தான் முதல்ல சங்கத்தில் கொரோனா டயத்தில் முதல்ல வந்து டொனேஷன் கருப்பழனி பண்ண விட்டது. அந்த அளவுக்கு அவர் வந்து, இது நிறைய பேருக்கு தெரியாது, இதை நான் அவர்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து தான் சொல்கிறேன். ஏன்னா அவர் சொல்லக்கூடாதுன்னு சில விஷயம் சொல்லுவார். எனக்குமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மிக அருமையான ஒரு உதவி செஞ்சுருக்காரு. அதை இன்னொரு மேடையில் அவர் பெர்மிஷனோட சொல்கிறேன். இப்போ இந்த குதிப்பு நாவல் நான் படிச்சிட்டேன். கிட்டத்தட்ட காளி வெங்கட் சார் சொன்ன மாதிரி தான். நான் ஒரு 10 நாளாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அத்தியாயமாக ஃபுல்லாக படித்தேன். எனக்கு வந்து அதில் ஃபுல்லாகவே இவர் எனக்கு அந்த கதாபாத்திரமாக வந்துக்கிட்டே இருந்தார். படிக்க நான் இவர் பண்ண போகிறான்னு தெரியும். ஸோ இவர் இந்த இடத்துல இப்படி பண்ணுவார். குறிப்பாக அந்த நெஞ்சு வர்ற சீனு, அந்த எப்படி பண்ண போகிறீங்கன்னு நான் ஸ்க்ரீனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உண்மையிலே ஒரு அருமையான ஒரு நாவல் இந்த நாவல். இதை படிக்காதவங்க கண்டிப்பாக படிங்க. இது வந்து இலக்கியமும் இருக்குது, ஜனரஞ்சகமும் இருக்குது. அதே சமயத்தில் வந்து ஒரு எளிய மனிதனுடைய வாழ்க்கை. நான் அடிக்கடி சொல்லுவேன், அங்காடி திரைப்படம் நடிக்கும்போது எனக்கு அந்த படத்தில் கதைலாம் சொல்ல, என் கேரக்டர் மட்டும்தான் சொல்லி கூப்பிட்டு போனார் வசந்தபாலன். அந்த படம் நடிச்சிட்டு இருக்கும்போதே ஒரு 10 நாள் ஷூட்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த படம் வந்து நம்மளை கேவலமாக திட்ட போகிறாங்க. இன்னி வரைக்கும் அது நடந்துக்கிட்டு வச்சுக்கோங்க. நம்மளை எல்லோரும் பயந்துகிட்டே இருக்காங்க அவங்கள பார்த்தா, இவன் ஒரு மாதிரி ஆள் போல இருக்குது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இந்த படம் நிச்சயமாக நான் கேவலமாக திட்ட போகிறாங்க அப்படின்னு. அது மட்டும் தான் எனக்கு மைண்டில் பட்டுச்சு. ஒரு 20 நாள் ஷூட்டிங் போகிறப்போ இந்த படம் ஏதோ ஒரு மேஜிக் பண்ண போகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. டப்பிங் பேசப்போ நான் வசந்தபாலனை கூப்பிட்டு சொல்ல, இந்த படம் நிச்சயமாக பெரிய ஹிட்டு அப்படின்னு சொன்னேன். இது வந்து நான் பெரிய அறிவாளி, நான் பெரிய இதெல்லாம் சொல்ல, நம்மளும் ரசிகனாத்தான ஒரு படத்தை பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரசிகனான கெஸ் வந்துச்சு. இந்த நாவல் குதிப்பை படித்து முடித்தப்போ எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சுங்க. இது உண்மை. ஏன்னா எனக்கு தூத்துக்குடி, எங்கள் ஊர் சைடில் வந்து இந்த தவுசு பிள்ளைம்பாங்க. கண்டிப்பாக அது காமத்துறை அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தவுசு பிள்ளைம்பாங்க சமையல் பண்ணுறவங்க. நான் பொதுவாக அந்த கல்யாண வீட்டிலலாம் சமையல் பண்ணுற இடத்துக்கு அந்த சமையல் கலைஞர்களை ரொம்ப கூர்ந்து கவனிப்பேன், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை. அது என்னமோ அப்போ இருந்தே சின்ன வயசுலேருந்தே உண்டு. ஸோ இந்த புக்கு எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் பண்ணிச்சு. அப்புறம் அந்த நைட்டு டாக்டரை கூப்பிட்டு வருவாங்க இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு.
அந்த சீன் ஒன்று உண்டு. இவர் போதையில் படுத்திருப்பார், இவரை தூங்க வைக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக டாக்டரை கூப்பிட்டு வருவாப்புல. சரவணன் போவான். அந்த சீன் எனக்கு நடந்திருக்குது. நான் போய் கூப்பிட்டு வந்திருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு. எனக்கு அந்த சீன் ரொம்ப அப்படியே பயங்கரமாக ஃபீலாக எனக்கு பிடிச்சது. இப்படி இந்த நாவலில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து லைஃபோடு சம்மந்தப்பட்டிருக்கு. பொதுவாக எளிய மனிதனுடைய வாழ்க்கையை பதிவு செய்யும்போது அது ரொம்ப நெருக்கமாகவும் இறுக்கமாகவும் மக்கள் மனசில் போய் நின்றும். இந்த நாவலில் அந்த விஷயம் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100% அது வந்து மக்களோட கனெக்ட் ஆகும். கிட்டத்தட்ட பவா செல்லத்துறை எழுத்துல வந்திருக்கார் அவர். அவருடைய கதைகள், அவர் கதை சொல்லி நம்மலாம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க யூடியூப்பில். நான் நிறைய கேட்டிருக்கேன். அவர் அந்த நாவலை படிக்கிறதை விட அவர் கதை சொல்லும்போது நமக்குள்ளே ஒரு பெரிய ஒரு உள்வாங்கலும் ஒரு நெருக்கம் இருக்கும் இல்லையா? அது நாவல் படிக்கும் போதே இருக்குது. படைக்க போகிறது கரு பழனியப்பன். நிச்சயமாக இந்த குக்கர் வந்து எல்லார் மனசுலையும் வந்து இறுக்கமாக போய் நிற்கும் நம்பிக்கை இருக்குது. இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்கும் பெரிய வாய்ப்புக்கும் நன்றி கொடுத்த கரு பழனியப்பன் அவர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் நன்றி.